வணக்கம் வெற்றி அவர்களே. வணக்கம் மேடம் அவர்களே. ரொம்ப கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ போட்டு. ஆமாம் மேடம், எனக்கு வேறு இந்த சைனஸ் தலைவியில் வந்து படாத படுபடுத்திட்டேன் மேடம். சரி விடுங்க. செப்டம்பர் 25 அன்னைக்கு கடைசியாக வீடியோ போட்டிருக்கோம் வெற்றி. 25. ஆமாம் ஆமாம், ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ 1 மாதம் தான் ஆகுது. ஆமாம், கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ நம்ம எஸ்பிபி பற்றி பேசினது வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆமாம், அந்த செப்டம்பர் 25 அன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அசாட்டா ஷக்கூர் அப்படின்ற ஒரு பெண் கருப்பின தலைவர் கியூபாவில் வந்து இறந்துருக்காங்க. எனக்கு அவங்களுடைய கதையை, அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி இப்போ நான் படிச்சுட்ருக்கேன். அதை படிக்கும்போது எவ்வளோ ஒரு சாகசம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா அப்படி நம்ம சொல்ல முடியுமான்னு தெரில, ரொமான்டிசைஸ் பண்ணி சொல்ல முடியுமான்னு தெரில. ஏன்னா அவ்வளவு பெயின் அண்ட் சஃபரிங்கை வந்து அவங்க கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. தன்னை வந்து அவங்க நிறைய இடங்களில் ரெவல்யூஷனரின்னு தான், பிளாக் ரெவல்யூஷனரின்னு தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அந்த வாழ்க்கை தான் அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. 3-4 பிளாக் பேந்தரில் இருந்தாங்க, பிளாக் பேந்தரில் இருந்தாங்க, பிளாக் லிபரேஷன் ஆர்மியில் இருந்தாங்க, ஜெயிலில் வந்து அவங்கள மோசமாக நடத்தியிருக்காங்க, கோர்ட்டில் மோசமான ஒரு இது நடந்திருக்கு. அவங்க லைஃப்பை பார்க்கும்போது ஸோ இது எல்லாமே 1960s காலகட்டம், 70s. ஓகே, ஆமாம் 70ஸ்ல நடக்குது. 73ல் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு டிராஃபிக் வயலேஷன் பண்ணி அப்போ வந்து இந்த டிராஃபிக் ட்ரூப்பர்னு சொல்கிறாங்க, அந்த ட்ரூப்பரை வந்து கொண்டுட்டாங்கன்னு. பட் அவங்க கொல்லலைன்றது தெரியுது. ஸோ அவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சு அவங்களுக்கு 26 to 33 வருடம் தண்டனை கொடுக்குறாங்க கோர்ட்டில். 79ல் எஸ்கேப் ஆகிடுறாங்க. அவங்க எஸ்கேப் ஆகி ஒரு மெயின் 19 கம்யூனிஸ்ட் மூமெண்ட் ஏதோ ஒரு அமைப்போட துணையோட எஸ்கேப் ஆகுறாங்க. எஸ்கேப் ஆகிட்டு கியூபாவில் வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அவங்க இறக்குறதும் வந்து கியூபாவில் தான் இறக்குறாங்க. அந்த ஏஞ்சலா டேவிஸ்ன்ற மிக மிக முக்கியமான ஒரு ஆக்டிவிஸ்ட் தான் அந்த ஆட்டோபயோகிராஃபிக்கு முன்னுரை எழுதியிருக்காங்க. அது படிக்கும்போது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரில வெற்றி. அவ்வளவு ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்கும்போது அதை கிராஸ் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு மன தைரியம் தேவைப்படுது. அவங்க வளர்ந்த சூழல் ஆகட்டும். ஆனால் வளரும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்கள் தாத்தா பாட்டியை வந்து எனக்கு எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி உன்னை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை, யார்கிட்டையுமே நீ அடங்கி போகணுன்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், ஆனால் அந்த மரியாதையை நீயும் டிமாண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க லைஃப்பை வந்து எப்படி ஷேப் பண்ணுது இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி, ப்ளஸ் அங்கே நடந்த வந்து மோசமான இனவாதம். அவங்க ஒரு பிளாக் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான இனவாதம் அப்படின்றது அவங்க வாழ்க்கையை எப்படி ஒரு போராட்ட களமாக மாற்றுது, அதை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க. அவங்க முக்கியமான கவிஞராகவும் கூட இருந்திருக்காங்க. அவங்களோட கவிதையை ஒன்று நான் மொழிபெயர்த்து வச்சுருக்கேன், அதை நம்ம கடைசியில் வாசிப்போம். ஆனால் ஒவ்வொன்றுத்தையுமே வந்து ரொம்ப இவ்வளவு கடுமையான ஒரு என்ன சொல்கிறது மிசரிக்கு நடுவுலையும் அவங்க வாழ்க்கையை பார்க்குற விதம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மிகப்பெரிய போராளியாக வந்து இருந்திருக்காங்க. எஃபிஐயோட மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க 2013 முதல் பெண் அப்படி டிக்ளேர் ஆனவங்க. ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய போராட்ட வாழ்ந்து இறந்திருக்கக்கூடிய அசாட்டா ஷக்கூருக்கு நம்ம வந்து நியூஸ் அண்ட் அரட்டையில் நம்ம மரியாதையும் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ட்ரம்ப்புக்கு உங்கள் தலைவருக்கு வந்து நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்காட்டி என்ன வேணும்? அதனால என்ன, எங்கள் தலைவனுடைய வந்துட்டு எல்லா வகையிலும் கருத்தோடு ஒற்று போகக்கூடிய நபருக்கு தானே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பேர் என்ன? மரியா இருங்க மரியா கொரினா. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்லியிருக்காங்க, ட்ரம்ப்புக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்களா ப்ரைஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன, ஏதோ ஒரு விதத்தில் நேரடியாக வாங்கினதுக்கு சமம் தான் அது வந்து. ஆனால் நோபல் பரிசோட ஏற்கனவே இந்த மாதிரி ஹென்ரி கிஸிங்கருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் ஒரு வலதுசாரி தலைவர் வெனிசுலாவில் வந்து ப்ரைவேட்டைசேஷன் மாதிரியான விஷயங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு, அதுவும் ட்ரம்ப் மாதிரியான ஒருத்தருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நோபல் பரிசு கொடுக்குறாங்க. நம்ம கண்ணெதிர ஒரு ஜெனோசைடு வந்து நடந்திருக்கு. இப்போ சீஸ்ஃபயர்னாலும் நம்ம கண்ணெதிர ஒரு ஜெனோசைடை பார்க்குறோம். அதில் வந்து உயிர்ப்போட பங்கு கொண்ட பல தலைவர்களை, இப்போ கிரேட்டா தன்பர்க்லாம் இருக்காங்க, நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். நோபல் பரிசு கமிட்டி வந்து எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரியான நபர்களை ஹானர் பண்ணோம் அப்படின்னு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல, கமிட்டியினுடைய அரசியலுமே வந்துட்டு அது ப்ரோ கேபிட்டலிஸ்டிக்கான அரசியல். ஆமாம். ஸோ அதனால் அதில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்க் அவங்க தர்றது இல்லையே ஒழிய வந்து மற்றபடி வந்து கேபிட்டலிஸ்டிக் ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒரு கமிட்டியாக தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் கொடுத்துக்கூடிய எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் சார்ந்து இருக்கக்கூடியதான். சில வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அமிர்தாசன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கூடிய மாற்று இருக்கக்கூடிய அல்ல சோசியலிஸ்டிக் ஐடியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பெருசாக நோபல் பரிசு வந்து கொடுக்குறதில்ல. என்ன இதில் வந்து வருதுன்னா, அந்த கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு கொடுக்கும்போது அதில் பாலஸ்தீன் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பூர்வீகத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் வந்து கொடுத்தாங்க.
ஸோ அப்போது ஒரு ஆச்சரியம் தருது. இப்போ என்ன அது அந்த அந்த ஆச்சரியம் வந்து நீடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து இவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் என்றைக்குமே வந்து அது ஒரு கான்ட்ரவர்ஷியலானங்கிறதை தாண்டி நோபல் கமிட்டி நோபல் பரிசு அந்த அரசியலை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுவும் கேபிட்டலிஸ்டிக் ஐடியாலஜி சார்ந்து இருக்கக்கூடியது. அதனால் எந்த விதத்தில் அது வந்து அதனால் ட்ரம்ப்கே நேரடியாக கொடுத்துருக்கலாம். அதனால் அது ரொம்ப வெளிப்படையாக இருந்திருக்கும். மேபி அடுத்த காலகட்டத்தில் அவர் வாங்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்ன மேடம் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது? ஆமாம், வெற்றி ஒரு மாதமாக பேசல வெற்றி. ஆமாம், ஏகப்பட்ட நிறைய தகவல் பேச வேண்டியிருக்கு. ஆனால் ரொம்ப நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது வந்துட்டு இந்த 100 years ஆஃப் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ அது ஆக்சுவலாக அது நான் திருப்பி அதை வந்துட்டு கோ த்ரூ பண்ணிகிட்டு இருந்தேன். வேறு என்ன மீடியாவில் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் துவக்கப்பட்டு 100 ஆண்டுகள் ஆயிருக்கு. சுயமரியாதை இயக்கமும் துவங்கப்பட்டு 100 ஆண்டுகள் ஆயிருக்கு. அதே போல் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் தோன்றியும் 100 ஆண்டுகள் இருக்குது. ஸோ இந்த 3 இயக்கங்களுடைய பங்களிப்பு என்ன மாதிரி ஆயிருக்காங்க, ஆக்சுவலாக என்ன இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த விதத்தில் டிஸ்கஷன் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் அறிஞ்ச வரைக்கும் பெருசாக தமிழ் சூழல் நடக்கலன்னு நினைக்கிறேன். வந்து ஓரளவுக்கு சில இங்கிலீஷ் மீடியாஸில் சில இதில் யூடியூப் சேனல்ஸ் தான் வந்து பார்த்தேன், கேரவன் சில இதிலலாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனோட இம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதில் நீங்கள் இப்போ இந்த புக்கு படித்தோம்னா திருப்பி பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். கோல்வார்க்கரனுடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் இல்லையா. ஸோ முக்கியமான ஐடியா இருக்கு இல்லையா, அவருடைய கருத்தை தான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப பிரதானமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. 3 முக்கியமான எதிரிகளை வந்து அவர் வந்து சொல்கிறார். இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், கம்யூனிஸ்ட்டுகள். இதில் 2 பேர் இவங்க மதம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இதுலேருந்து வராங்க. கம்யூனிஸ்ட்டுகளையும் வந்து கம்யூனிசம், சோசியலிசம் எல்லாத்தையுமே வந்து அவர் எதிரியாக தான் வந்து பார்க்குறாரு. இன்டர்னல் த்ரெட்ஸ் அப்படிங்கிறத அவர் வேர்ட் பண்ணுறாரு. அதில் அவர் ரொம்ப இந்த முரண் என்ன சொல்கிறாருன்னா, இது இந்த மண் சார்ந்ததே இல்லை, சோசியலிசங்கிறது நம்ம மண் சார்ந்ததே கிடையாது. ஸோ அதனால் நமக்கு அது தேவையில்லாது, வந்து நம்ம ரொம்ப அந்நியமானது அப்படிங்கிற விஷயத்தில் தான் வந்து இருக்கிறாரு. அதனுடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக வந்து இப்போ நான் வந்து பார்க்குறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 3 இயக்கங்களினுடைய ஒரு கிராஃபிக்கலாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் வளர்ச்சியோட யுகத்தில் இருக்குது. கம்யூனிசம் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன்ஃபால் தான் இருக்குது நினைக்கிறேன். மாறுபட்டு கருத்து மத்தங்கள் இருக்கான்னு தெரியல. நான் பொறுத்த வரைக்கும் டவுன்ஃபால் அப்படிங்கிறது தான் வந்து போயிட்டுருக்காங்க. சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃப்ளாட் லைனில் இருக்குது. அது க்ரோத்தும் இல்லாமல் டவுன்ஃபால் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய அவதானிப்பு. நீங்கள் மாற்று கருத்து தான் சொல்லலாம். அதை இப்போ சமீபத்தில் பார்க்குறது என்னென்னா, இன்றைக்கி லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிசம் இருக்குங்களா, அது வந்து பயங்கரமாக வந்துட்டு ஒழிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு வந்துட்டு. ஸோ இனிமேல் அந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிசம் இருக்காது அப்படின்னு பிஜேபி மினிஸ்டர்ஸ் நிறைய வந்து போயிடலாம். அதில் ரொம்ப மைனூட்டாக நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, பிஜேபி லாஸ்ட் அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிசத்தை நாங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து காலி பண்ணுவோம் அப்படிங்கிறது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அறிவிச்சாங்க. ஈவன் காங்கிரஸுமே வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து பயங்கரமாக வந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிசம் அகேன்ஸ்ட் செயல்பட்டுருக்காங்க. ஆப்ரேஷன் க்ரீன் ஹண்ட் எல்லாம் அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆர்ம்ட் ரெபெலியன் இருந்தாலும் அதுக்கு எதிராக தான் இருப்பாங்க. அது நம்ம ஆப்வியஸாக புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி இந்தியாவில் தடை செய்யப்பட்ட நிறைய ஆர்ம்ட் ரெபெலியன் குரூப்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. ஆனால் வெரி பர்டிகுலராக பிஜேபி இதை சொல்கிறது இருக்கு இல்லைங்களா, அப்போ சித்தாந்த ரீதியாக தங்களுடைய எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஒரு ஐடியாலஜி இருக்குங்களா, அதை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிற மூளை வந்து அவங்க இருக்காங்க. ஸோ அமித்ஷா அது குறித்து தொடர்ச்சியாக பேசுவார். பேச்சுவார்த்தைக்கான இடமே இல்லைங்கிறாரு. சரண்டராக ரெடியாக இருக்காங்க சில குரூப்ஸ் வந்து பண்ண. ஆனால் அது அப்படின்னு அப்படி எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்க்குறதுங்களா. ஸோ இது அது ஒரு ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சித்தாந்தத்துக்காக உயிர் கொடுக்கக்கூடிய அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில அரசியல்கள் தான் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு லெஃப்ட் விங் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, ரைட் விங். இப்போ ஆர்எஸ்எஸ்ல அந்த மாதிரி கேடர்ஸ் இருக்காங்க. அவங்க நம்பக்கூடிய சித்தாந்தத்துக்காக உயிர் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி தான் லெஃப்ட் இதில் இருக்குது. அதே மாதிரி மற்ற அரசியல் கட்சியிலும் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் சித்தாந்தத்தால் ஊந்தப்பட்ட இந்த நபர்கள் அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் ஒரு 2 எக்ஸ்ட்ரீமான ஐடியாலஜிக்கான ஒரு கிளாஷ்னுடைய ஏதோ ஒரு வடிவத்தில் 100வது ஆண்டில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத வந்து பார்க்குறேன் வந்துட்டு. ஸோ இந்த வேக்யூம் அடுத்து என்னவாக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு இப்போ லெஃப்டினுடைய டவுன்ஃபால் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் லெஃப்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்குது. இப்போ எலெக்ஷனை சார்ந்திருக்கும் சில இதில் இருக்கிறாங்க. ஆனால் அது எந்தளவுக்கு இன்னும் வலுவாக இருக்கும், எதிர்காலத்து என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஆர்எஸ்எஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரைட் விங்கினுடைய வளர்ச்சி, லெஃப்டினுடைய வீழ்ச்சி, திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஸ்நாக்னட்டான ஒரு புள்ளி இருக்குங்களா,
இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் ஆக்சுவலாக அப்படிங்கிறது வந்து பயமாக இருக்குது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து எந்த எல்லைக்கும் போவாங்க. ஒரு தங்களை வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. அல்டிமேட்டாக அவங்களுடைய அஜெண்டா அப்படின்னு பார்த்தோம்னா அகண்ட பாரதம், எல்லாவர்களையும் ஹிந்து அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி கீழே எல்லாத்தையும் இணைக்கிறது. அதுலேயே பல முரண்கள் இருக்குது. இப்போ ஜாதியை பற்றி அவங்க பேசாமல் இருக்காங்க. இந்த மாதிரியான பல முரண்கள் இருந்தாலும் ஓவராலாக இதுதான் அகண்ட பாரதம், ஹிந்து ஐடென்டிட்டி, அதை கன்சாலிடேட் பண்ணுறது அப்படின்றது தான் அவங்களுடைய அடிப்படை வேலையாக இப்போ வரைக்கும் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அதை கவுண்டர் பண்ண வேண்டிய இது வந்து இன்னும் ரொம்ப ப்ரோஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் அது வந்து இனிமேலாவது இப்போ நடக்கிற விஷயங்களை பார்த்து இனிமேலாவது வந்து இன்னும் ப்ரோஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப்புமே ஒரு கேடர் லீடர்ஷிப்பும் உருவாகணும், கேடர் லெவல்லையும் வந்து அது ஒரு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் நிறைய ப்ரோக்ரெசிவான நிறையா ஃபோர்ஸஸ் எமர்ஜ் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இந்த மாதிரி மல்டிப்புளாக இருக்கக்கூடிய புதிய புதிய தலைமைகள், அமைப்புகள், ப்ரோக்ரெசிவ் பார்ட்டிஸ், அதுதான் இதை வந்து ஒரு மக்களை வந்து இன்னொரு அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ், அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சேன். ஸோ அந்த இது நடக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கல் சார்ந்திருக்க டிஸ்கஷன்ஸ் அதிகமாக தேவைப்படுகிறேன். ஸோ அதுதான் அந்த இதுதான் அது அந்த ஸ்பேஸ் தான் இல்லை, அது இன்னும் உருவாகலை அப்படின்னா. ஏன்னா ஏதோ ஒரு வளர்ச்சி ஏதோ ஒரு வீழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படிங்கும்போது அது குறித்தான விவாதங்கள் அப்படிங்கிறது தேவைப்படல. இப்போ ரைட் விங் பாலிடிக்ஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அதனுடைய காரணங்கள் என்னவா இருக்குது அப்படிங்கிறதுக்கான விமர்சன ரீதியாக அகாடமிக்கான ஒர்க்ஸ் வரணும். நமக்கு அதனுடைய போதாமைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது பரவலாகாத வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்களா செய்யணும். நான் வந்து எனக்கு சாய்நாத்தோட ஒரு தடவை வந்து நல்லக்கண்ணத்தோடதையும் சங்கரையாத்தோடதையும் சேர்ந்து இன்டர்வியூ பண்ணேன். 2020-21 அந்த காலகட்டமாக இருக்கும். அப்போ 2 பேருமே வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா லைக் ஆல்மோஸ்ட் 80 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் லைஃப் 2 பேருக்கும். அவங்க பேசினதெல்லாம் கேட்கும்போது அவ்வளவு என்ன சொல்கிறது, நமக்கு புல்லரிக்கிற மாதிரியான பல விஷயங்கள் வந்து அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் கடைசி கேள்வி வந்து கேட்டேன், இந்த மாதிரி இவ்வளவுலாம் கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல், இந்த மாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய அரசு கம்ப்ளீட்டாக நம்ம எதை அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ஐடியாலஜி தான் இன்றைக்கி இந்தியாவே ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றது. தமிழ்நாட்டில் அவங்க வந்து டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணி தமிழ்நாட்டில் இடம் பிடிச்சிடணும்னு ட்ரை பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வந்து அச்சமூட்டுறதா இல்லையா நான் கேட்டேன். பாரன்கே வந்து ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னார். நாங்கள் வந்து எமர்ஜென்சியை பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் மக்களையும் பார்த்துருக்கோம். அதெல்லாம் நம்ம அந்த காலகட்டத்தில் அவங்கள ஜெயிக்க முடியும் நாங்கள் நம்பலை, ஆனால் நாங்கள் ஃபைட் பண்ணோம். இன்றைக்கி அப்படி இருக்குது, நாங்கள் ஜெயிச்சிருவோம், நம்ம ஐடியாலஜி ஜெயிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப நீங்கள் யோசித்து பார்த்தா அது சரி தப்பு நடக்கும் பாசிபிள் இல்லை அப்படின்றத தாண்டி ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது அந்த வயசில் அவருடைய நம்பிக்கை அப்படின்றது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னு ரொம்ப சினிக்கலாக ஃபார் சம் ரீசன் சோஷியல் மீடியாலையும் பார்த்தா சினிக்கலான ஒரு அப்ரோச் தான் இருக்குது. ஜென்சி வந்துட்டு ஒரு இன்றைக்கி ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அவுட் பெஸ்ட் ஆகுறாங்க, மற்ற இடத்துல நாம் வந்து பார்க்குறோம் இல்லையா. ஸோ இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு கோபம் இருக்குது. ஆனால் அந்த கோபத்தை வந்து எப்படி வந்து ஒரு ஒருங்கிணைத்து ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து ஒரு சிவில் சொசைட்டியாக ஒரு சிவில் ஆர்கனைசேஷனாக நமக்கான ரைட் பேசிஸ்டாக அது எப்படி நாம் செயல்படுத்துறது, நமக்கான ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்டை வந்து எப்படி நாம் வந்து அது உரிமை கோர்றது அப்படின்னு அந்த ஒரு நகர்வுக்கான ஒரு வழிவகை இருக்குங்களா, அதுதான் கொஞ்சம் லேக் ஆகுதோ அப்படிங்கிற யோசனை தான் எனக்கு. ஸோ திருப்பி நான் யோசிக்கிறதுங்கிறது அந்த ஒரு இடத்துல இருந்தேன். ஸோ அது நிகழும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எதிர்காலத்தில் வந்து பார்க்கலாம், நிச்சயமாக அது நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்னென்னா இது சார்ந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய கலைப்படைப்புகளாக இருக்கட்டும், எழுத்துக்காக அது இன்னொரு பக்கத்தில் நடந்துகிட்டு தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு பேசிஸ் தான் எனக்கு. அகாடமிக்கல் ஒர்க்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற அதே நேரத்தில் ஆர்ட் ஃபார்ம் மற்ற இதெல்லாம் தான் நடந்திருக்கு நினைக்கிறேன். சமீபத்தில் வந்து பைசன் படமாக இருக்கட்டும், பைசன் படம் பார்த்துட்டிங்களா? பார்க்கல, வெற்றி பார்த்துடுறேன் சீக்கிரம். இல்லை அது மாதிரி இந்த மாதிரி படம்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், உண்மையிலே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலில் பேசக்கூடிய ஒரு படம். அது மாதிரி செல்வராஜனுடைய ஒவ்வொரு இதுலையும் இருக்கீங்களா, அந்த இதுலேருந்து இருக்கக்கூடிய பேசக்கூடியவனா அந்த படத்தை தாண்டி என்னன்னா அந்த படத்தை சுற்றி இருக்கக்கூடிய விவாதங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஸ்கஷன்ஸ் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான நினைக்கிறேன். ஒரு கலைப்படைப்பு அது அதனுடைய விவாதங்கள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ வந்து பயங்கர நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்துட்டு வருது மக்கள்கிட்ட வந்து. ஈவன் வந்துட்டு டூடு படமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அதில் பேசியிருக்கக்கூடிய மைனூட்டான ஒரு அரசியலுமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான இருக்கும். அதுலேயுமே வந்து டூடு பார்த்துட்டேன். இப்போ தீபாவளி படங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டேன் பாருங்கள். தீபாவளி உண்மையில செலிப்ரேட் பண்ணது நான் தான். ஆமாம், டூடுமே வந்து என்னென்னா இது ஹானர் கில்லிங்க்கு வந்து அகேன்ஸ்டான ஒரு படம் தான்.
அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்சி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த திரை வடிவத்தில் வந்து கொடுத்துருக்காங்க வந்துட்டு. ஸோ அதில் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உங்களுக்கு என்ன பண்ணி படம் பற்றி உங்களுக்கு மாறுபட்டு கருத்துக்களை அது கட்டாயம் இருக்கும். அது இருக்கு இருக்கும் அப்படி சிலது இருக்குது. ஆனால் அதை எல்லாமே தாண்டி வந்து அந்த படம் பேசுகிற விஷயம் என்னென்னா, அதாவது வேறு கேஸ்ட்டு சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டா நிச்சயமாக அப்பா கொன்னுடுவார் அப்படிங்கிறதுக்காக அப்பாட்டிருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு அந்த ஹீரோயின் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இதுதான் ஸ்டோரி பேசிக்காக. ஸோ அதனால் இந்த இது இடையில அது வந்து வந்துட்டுருக்கு. ஸ்பாய்லர் அலர்ட் போட்டுரு. படம் வந்து ஒரு வாரம் ஆச்சு, இனிமேல் என்ன ஸ்பாய்லர் உங்களை தவிர மற்ற எல்லாரும் பார்த்துட்டாங்க மேடம் படம். ஸோ அதனால் ஒரு கலைவெடுப்பில் இருக்குது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஒரு தடவை பேசினப்போ சொன்னால் ஏதோ ஒரு யூடியூப் வீடியோவில் கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக வருது பெண்களை பற்றி அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அந்த டைம். உண்மையிலேயே ரொம்ப டிப்ரெஸிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வேற ஒரு கொஞ்சம் பாசிட்டிவான வீடியோவில் நல்ல கமெண்ட்ஸ் வருது. அதுக்கப்புறம் பைசன் பற்றி வரக்கூடிய உரையாடல்கள் இருக்குல்ல, அது இப்போ டியூடுக்கே வந்து நிறைய பேர் மீமாக போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் அவ்வளோ மோசமான காலகட்டத்தில் இல்லை அப்படின்னு தோணுது. சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் ரொம்ப நெகட்டிவாக என்ன சொல்கிறது, மனித குலத்துக்கு எதிரான சில விஷயங்கள்லாம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அதை கவுண்டர் பண்ணுறதுக்கான குரலும் வலுவாக தான் இருக்குது. ஆனால் அது அந்த இடத்துல வெளிப்படலைனாலும் வேறு எங்கேயாவது வந்து வெளிப்படுது அப்படின்றது வந்து இந்த மாதிரியான படைப்புகள் நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னா. ஆமாம், அதனால் இந்த மாதிரி இடத்துல நான் திருப்பி வந்து அந்த ஹியூமன் கைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புக்கை ஞாபகப்படுத்து. அவர் வந்து ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பேசிக்கலி டீசன்ட் ஃபெல்லோஸ் அப்படிங்கிறார். ஸோ பெரும்பான்மையான வந்துட்டு அப்படி தான் இருக்கிறாங்க. என்னென்னா இந்த மாதிரி மோசமானவங்க அதிகமாக சத்தம் போட்டு பேசுகிறாங்க, அதை வந்து மற்றவங்க அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்களா, அதுதான் பிரச்சனைக்குரியதாக இருக்குது. பெரும்பான்மையானவர்களும் இங்கே வந்து மேயர் ஸ்பெக்டேட்டர்ஸாக இருக்கிறது தான் பிரச்சனை. ஏதோ ஒரு வடிவத்தில் நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது. ஸோ அப்படி ரியாக்ட் பண்ணாத போது நாம் என்ன எப்படி ஆயிடுதுன்னா, சரி பொது புத்தியே இது இப்படி தான் இருக்குது, பெரும்பான்மை மக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த கருத்துக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் ஸ்பீக் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோடையே வந்து நம்ம வந்து கவிதையோட முடிக்கணும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அதை தான் செய்கிறாங்க. அவங்க கூட நிறைய கருப்பின ஆண்களும் பெண்களும் வந்து சிறையில் அவங்க பார்க்குறாங்க, நிறைய பேரோட உரையாடுற வாய்ப்பு கிடைக்குது. தன்னை எல்லா இடத்துலையும் வந்து அவங்க ஒரு ரெவல்யூஷனரியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான காரணம் அது அவங்க செய்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கு நடக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களுக்கும் எதிராக பேசணும். அவங்க சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அவங்க ஜமைக்கா வீட்டிலேருந்து ஓடிட்டு ஜமைக்கா போகிறாங்க. ஜமைக்காவில் அவங்க பார்க்குற விஷயங்கள் வெள்ளை ஆண்கள் எல்லாருமே வந்து கருப்பின பெண்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து ஒரு பாலியல் தொழிலாளி, நம்ம என்னனாலும் பண்ணலாம், எப்படினாலும் சீனலாம், அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் தான் அவங்கக்கிட்ட இருக்குது. அது அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பேசுகிறாங்க. அவங்கள வந்து ரொம்ப இப்போ தான் இந்த காலையில் தான் படித்தேன். அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இப்போ ஜமைக்காவில் போய் அவங்க ஃப்ரீயாக நிறைய பேரை பார்க்குறாங்க, நிறைய பேரோட உரையாடுறாங்க. இல்லை ஒரு பையன் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான், இவங்களும் நம்பி போகிறாங்க. போனால் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க உஷாராயிடுறாங்க, நான் வெளியில் கிளம்புறேன்றாங்க. இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு இருக்க சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு 10 பேர் வராங்க, அத்தனை பேரும் ஆண்கள் தான், பெண்கள் இல்லையானோடனே அவங்க வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த 10 பேர் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. 10 பேராக தெரியல, சில குரூப் ஆஃப் யங் பாய்ஸ். உடனே வந்து அவங்களுக்கு தெரியுது நம்மளை வந்து கேங் ரேப் பண்ண போகிறாங்கன்னு. அது அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா கருப்பின பெண்களை வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு அது பெருமையாக பேசுறது, இந்த கருப்பின பெண்களை மிக மோசமான வார்த்தைகளில் நாய் அப்படின்லாம் சொல்லி பேசுறது, இதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா அங்கே இருக்குது. அப்படி அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு என்னவோ நடந்துற போகுதுன்ற பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க கெஞ்சுறாங்க, ஆனால் யாருமே வந்து விடுற மாதிரி இல்லை. அவங்களுக்கு வந்து அது ஒரு விளையாட்டாக இருக்குது. அவங்க மேலே அதிகாரத்தை செலுத்துவது, ஒரு பெண், அதுவும் ஒரு கருப்பின பெண் அவங்க மேலே அதிகாரத்தை செலுத்துறதுன்றது அந்த பாய்ஸ்க்கு வந்து ஒரு கேமாக இருக்குது. அப்போ அந்த கூட்டு போன பையன் நடுவில் ஒரு வார்த்தையை வந்து விட்டுறான். எங்கள் அம்மா வந்து வீடு அலங்கோலமாக இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா திட்டுவாங்க, அதனால் ஜாக்கிரதையாக இருங்கன்னு. உடனே அசாட்டா என்ன பண்ணுறாங்க, எல்லா பொருளையும் தூக்கி அடிக்கிறாங்க. அதை உடைக்கிறாங்க, என்னென்ன கையில் கிடச்சதெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. டிவியை உடைக்க போகிறேன், கண்ணாடியை உடைக்க போகிறேன்றாங்க. அதை பார்த்து இந்த பையன் பயந்துடுறான். நீ அவங்களை வெளியில் அனுப்பலைன்னா இவ்வளோ பெரிய கண்ணாடியை நான் உடைச்சிருவேன், உங்கள் அம்மாட்ட நீ மாட்டிப்பேன்னு சொல்லி அப்படி எல்லாரையும் வெளியில் துரத்திட்டு, நீ கையில் வேசியோ எதையோ வச்சுட்டு அவங்க பேசுகிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது கொஞ்சம் அடல்ட்ஸை கூட்டு வா இல்லைன்னா நான் உடச்சிருவேன்னு மிரட்டி 2 பேர் வராங்க பக்கத்து வீட்டிலேருந்து, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவங்கள வெளில கூட்டு போகிறாங்க. ஏன்னா வெளியில் போனால் இந்த பசங்க இருப்பாங்கன்னு பயப்படுறாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டில் வந்து அவ்வளவு யோசிக்கிற விஷயம் இருக்குல்ல, அது இங்கே எப்படியாவது எதிர்ப்பை காட்டிட்டு அங்கேருந்து வெளியேறிடணுன்ற விஷயம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு. தொடர்ச்சியாக அந்த மாதிரி வந்து தன்னுடைய சமூகத்திற்காக மிகப்பெரிய அளவில் தன்னுடைய சமூகமாக மட்டும் அந்த பக்கம் ஒடுக்கப்பட்ட தொடர்ச்சியான அநீதி இழைக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு அவங்க வந்து மிகப்பெரிய போர்க்குரலாக வந்து
இருந்திருக்காங்க. அதனால் அந்த கவிதையோடு நான் வந்து இன்றைக்கி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அந்த அதாவது இந்த அவங்களோட ஆட்டோபயோகிராஃபியில் ஒவ்வொரு சாப்டர்லேயுமே ஒரு கவிதை இருக்குது. இது வந்து ஆட்டோபயோகிராஃபிக்குள்ளே போகும்போது அவங்க எழுதுகிற கவிதையோட தலைப்பு வந்து அஃபர்மேஷன். நான் தமிழில் வந்து அதற்கு உறுதி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்கேன். நான் வாழ்தலில் நம்பிக்கை கொள்கிறேன். பீட்டா நாட்களின் காமா மக்களின் வண்ணக்கோர்வையில் நம்பிக்கை கொள்கிறேன். நான் சூரிய ஒளியில் நம்பிக்கை கொள்கிறேன். காற்றாலைகளிலும் நீர்வீழ்ச்சிகளிலும் மிதிவண்டிகளிலும் ஆடும் நாற்காலிகளிலும் கூட. விதைகள் முளைக்கும் என்று நான் நம்புகிறேன். முளைப்பவை மரமாகும் என்றும். கைகளின் மாயத்தில் கண்களின் ஞானத்தில் நான் நம்பிக்கை கொள்கிறேன். மழையையும் கண்ணீரையும் நான் நம்புகிறேன். முடிவெளியின் இரத்தத்திலும். நான் வாழ்க்கையை நம்புகிறேன். இப்பூமியின் உடல் வழியாக மரணம் ஊர்வலமாக செல்வதை, செல்லும் பாதையில் மண்ணில் உடல்களை வடிப்பதை பார்த்திருக்கிறேன். பகல் ஒளியின் அழிவை பார்த்திருக்கிறேன். இரத்த வெறி பிடித்த புழுக்கள் வணங்கப்படுவதையும் துதிக்கப்படுவதையும். ஒரு எளிய பாடத்தில் நல்லவர்கள் கண்களை இழந்தவர்களாக ஆனதையும் கண்களை இழந்தவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டதையும் பார்த்திருக்கிறேன். உடைந்த கண்ணாடி துகள்களின் மீது நடந்திருக்கிறேன். பிழைகளால் தயாரிக்கப்பட்ட ரொட்டியையும் காகத்தையும் உண்டிருக்கிறேன். அலட்சியத்தின் மோசமான வாசத்தை முகர்ந்திருக்கிறேன். சட்டமில்லாதவர்களால் சிறை வைக்கப்பட்டிருக்கிறேன். வெறுப்பாளர்களால் கைகள் பூட்டப்பட்டிருக்கிறேன். பேராசை கொண்டவர்களால் வாயடைக்கப்பட்டிருக்கிறேன். இத்தனைக்கு பிறகும் எனக்கு ஏதாவது தெரியும் என்றால் அது இதுதான். ஒரு சுவர் என்பது வெறும் சுவர்தான். அதை தாண்டி ஒன்றுமில்லை. அதை உடைக்க முடியும். நான் வாழ்தலில் நம்புகிறேன். நான் பிறப்பில் நம்புகிறேன். காதலின் வியர்வையிலும் உண்மையின் நெருப்பிலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. சோர்வுற்ற பயணப்பிணி கொண்ட மாலுமிகளால் செலுத்தப்பட்டாலும் ஒரு தொலைந்த கப்பலை அதன் துறைமுகத்தை நோக்கி வழிநடத்த முடியும் என்பதை நான் நம்புகிறேன். சிறப்பு. நன்றி வெற்றி. அடுத்த முறை இவ்வளவு டிலே இல்லாமல் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் உத்வேகத்தோடு நம்ம செயல்படுவோம். ஆமாம், இந்த குளிர்காலத்தில் வந்துட்டு எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு கேட்டுக்கிறோம். நன்றி. நன்றி.